ஹாய் ஆல். அது சாதாரணமானது. இட் இஸ் டேஷ். சாதாரணமான இதுக்கு உங்களுக்கு நார்மல் வருமா, செலக்ட்ன்றது வருமா? சாதாரணமானக்கு நார்மல் அப்படின்றதான் வரும். இட் இஸ் நார்மல். அது யாரு? டேஷ் இஸ் இட். யாரு இதுக்கு உங்களுக்கு வென் வருமா, ஹூன்றது வருமா? யாருக்கு உங்களுக்கு ஹூ தான் வரும். ஹூ இஸ் இட். அவங்க வருவாங்கன்னு நீ நினைக்கிறியா? டு யூ திங்க் டேஷ் வில் கம். அவங்க அவர்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தே வருமா, ஷீன்றது வருமா? அவர்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேன்றது தான் வரும். டு யூ திங்க் தே வில் கம். டு யூ திங்க்னா வந்து நீ நினைக்கிறியா? தே வில் கம்னா வந்து அவர்கள் வருவார்கள். கட்டிடம் பிரம்மாண்டமா இருக்கு. த பில்டிங் இஸ் டேஷ். பிரம்மாண்டமா இதுக்கு உங்களுக்கு ஸ்மால் வருமா, யூஜ்ன்றது வருமா? பிரம்மாண்டமா இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூஜ்ன்றது தான் வரும். த பில்டிங் இஸ் ஹியூஜ். பில்டிங்னா வந்து கட்டிடம், ஹியூஜ்னா வந்து பிரம்மாண்டமாக. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். நான் 6 மணிக்கு அங்க இருக்க வேண்டும்னு இலக்கு வச்சிருக்கேன். ஐ எய்ம் டு பி டேஷ் அரௌண்ட் 6. அங்கு இதுக்கு உங்களுக்கு தேர் வருமா, ஹியர்ன்றது வருமா? அங்கு எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ன்றது தான் வரும். ஐ எய்ம் டு பி தேர் அரௌண்ட் 6. ஐ எய்ம்னா வந்து நான் வந்து இலக்கு வச்சிருக்கேன். டு பினா வந்து இருக்க வேண்டும் என்று. தேர்னா வந்து அங்கே, அரௌண்ட் 6னா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணிக்கு. அவங்க அதை மாற்ற விரும்புகிறாங்க. தே வாண்ட் டு டேஷ் தட். மாற்ற இதுக்கு உங்களுக்கு ஃபினிஷ்ன்றது வருமா, சேஞ்சுன்றது வருமா? மாற்றக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்சுன்றது தான் வரும். தே வாண்ட் டு சேஞ்ச் தட். தே வாண்ட்னா வந்து அவங்க விரும்புகிறாங்க. டு சேஞ்ச் தட்னா வந்து அதை மாற்றுவதற்கு. நீ குழந்தைய போல நடந்துக்கிட்டு இருக்க. யூ ஆர் டேஷ் லைக் எ சைல்டு. நடந்துக்கிட்டு இதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேரிங் வருமா, பிஹேவிங்ன்றது வருமா? நடந்துக்கிட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஹேவிங் அப்படின்றதா வரும். யூ ஆர் பிஹேவிங் லைக் எ சைல்டு. யூ ஆர் பிஹேவிங்னா வந்து நீ நடந்து கொண்டு இருக்கிறாய். லைக் எ சைல்ட்னா வந்து ஒரு குழந்தையை போல. அவள் அழகாக வரைகிறாள். ஷீ டிராஸ் டேஷ். அழகாக இதுக்கு உங்களுக்கு அக்லின்றது வருமா, இல்லை பியூட்டிஃபுல்லி அப்படின்றது வருமா? அழகாக இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லி அப்படின்ற வார்த்தை தான் வரும். ஷீ டிராஸ்னா வந்து அவள் வரைகிறாள். பியூட்டிஃபுல்லி அழகாக. காகிதத்தை வந்து பாதியா மடியுங்க. டேஷ் த பேப்பர் இன் ஆஃப். மடியுங்க இதுக்கு உங்களுக்கு கிரேட்ன்றது வருமா, இல்லை ஃபோல்டுன்றது வருமா? மடியுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டுன்ற வார்த்தை தான் வரும். ஃபோல்டு த பேப்பர் இன் ஆஃப். ஃபோல்டு த பேப்பர்னா வந்து காகிதத்தை மடியுங்க. இன் ஆஃப்னா வந்து பாதியாக. என் காஃபில சர்க்கரைய போட்டிருக்கீங்களா? டிட் யூ புட் டேஷ் இன் மை காஃபி. சர்க்கரை இதுக்கு உங்களுக்கு சுகர்ன்றது வருமா, இல்லை சால்ட்ன்றது வருமா? சர்க்கரைக்கு உங்களுக்கு சுகர்ன்றது தான் வரும். டிட் யூ புட் சுகர் இன் மை காஃபி. டிட் யூ புட்னா வந்து நீங்க போட்டீங்களா? சுகர் இன் மை காஃபினா வந்து என் காஃபில சர்க்கரைய. இதை செய்வதற்கான சரியான வழி என்ன? வாட் இஸ் த டேஷ் வே டு டு திஸ். சரியான இதுக்கு உங்களுக்கு ரைட்ன்றது வருமா, ராங்ன்றது வருமா? சரியான இதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைட்ன்றது தான் வரும். வாட் இஸ் த ரைட் வே டு டு திஸ். வாட் இஸ் த ரைட் வேனா வந்து சரியான வழி என்ன? டு டூ திஸ்னா வந்து இதை செய்வதற்கான. என்ன நடந்ததுன்னு நீ பாத்தியா? டிட் யூ டேஷ் வாட் ஹேப்பண்ட். பாத்தியா இதுக்கு உங்களுக்கு கோ வருமா, சீன்றது வருமா? பாத்தியாக்கு உங்களுக்கு சீன்றது தான் வரும். டிட் யூ சி வாட் ஹேப்பண்ட். டிட் யூ சீனா வந்து நீ பாத்தியா? வாட் ஹேப்பண்ட்னா வந்து என்ன நடந்தது என்று. எனக்கு ஓய்வு தேவை. ஐ டேஷ் எ ரெஸ்ட். தேவை இதுக்கு உங்களுக்கு டன்ன்றது வருமா, நீடுன்றது வருமா? தேவைக்கு உங்களுக்கு நீடுன்றது தான் வரும். ஐ நீட் எ ரெஸ்ட். ஐ நீட்னா எனக்கு தேவை, ரெஸ்ட்னா வந்து ஓய்வு. டிக்கெட்களுக்கு நான் பணம் செலுத்துவேன். ஐ வில் டேஷ் ஃபார் த டிக்கெட்ஸ். பணம் செலுத்துவேன் இதுக்கு உங்களுக்கு
பேன்றது வருமா இல்ல கம்ன்றது வருமா? பணம் செலுத்துவேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே அப்படின்றது தான் வரும். ஐ வில் பே ஃபார் த டிக்கெட்ஸ். ஐ வில் பேனா வந்து நான் பணம் செலுத்துவேன். ஃபார் த டிக்கெட்ஸ்னா வந்து நுழைவு சீட்டுகளுக்கு. நான் அவன 5 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தேன். ஐ டேஷ் him 5 days ago. பார்த்தேன் இதுக்கு உங்களுக்கு சான்றது வருமா இல்ல பிரைட்ன்றது வருமா? பார்த்தேன் இதுக்கு உங்களுக்கு சான்றது தான் வரும். ஐ saw him 5 days ago. ஐ saw himனா நான் அவனை பார்த்தேன். 5 days agoனா 5 நாட்களுக்கு முன்பு. நான் பிரச்சனைய சரி செய்து விட்டேன். ஐ ஹாவ் ஃபிக்ஸ்டு த டேஷ். பிரச்சனை இதுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்றது வருமா இல்லை ஜம்ப்ன்ற வார்த்தை வந்து வருமா? பிரச்சனைக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்ற வார்த்தை தான் வரும். ஐ ஹாவ் ஃபிக்ஸ்டு த ப்ராப்ளம். ஐ ஹாவ் ஃபிக்ஸ்டுனா வந்து நான் சரி செஞ்சுட்டேன். ப்ராப்ளம்னா பிரச்சனையை. அது உங்க வீட்டு முகவரியா? இஸ் தட் டேஷ் ஹோம் அட்ரஸ். உங்க இதுக்கு உங்களுக்கு ஹர் வருமா யுவர்ன்றது வருமா? உங்க இதுக்கு உங்களுக்கு யுவர்ன்றது தான் வரும். இஸ் தட் யுவர் ஹோம் அட்ரஸ். யுவர் ஹோம் அட்ரஸ்னா வந்து உங்க வீட்டு முகவரி அப்படின்னு அர்த்தம் தருது. என்னால வர முடியுமான்னு தெரியல. ஐ டோன்ட் நோ இஃப் ஐ டேஷ். வர முடியுமா இதுக்கு உங்களுக்கு கேன் டான்ஸ்ன்றது வருமா இல்ல கேன் கம்ன்றது வருமா? வர முடியுமா இதுக்கு உங்களுக்கு வந்து கேன் கம்ன்ற வார்த்தை வந்து வரும். ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் கம். ஐ டோன்ட் நோனா வந்து எனக்கு தெரியல. இஃப் ஐ கேன் கம்னா வந்து வர முடியுமா என்று. நான் அவளை அடிக்கடி பார்க்கறேன். ஐ see her டேஷ். அடிக்கடி இதுக்கு உங்களுக்கு ஆஃபன் அப்படின்ற வார்த்தை வருமா இல்ல ரேர்லின்ற வார்த்தை வந்து வருமா? அடிக்கடி இதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபன் அப்படின்ற வார்த்தை தான் வரும். ஐ see her often. ஐ see herனா நான் அவளை பார்க்கறேன். ஆஃபன்னா அடிக்கடி. அவர் வந்து பிரபலமா இருந்தாரு. he was டேஷ். பிரபலமாக இதுக்கு உங்களுக்கு பிரேவ்ன்ற வார்த்தை வருமா இல்ல ஃபேமஸ்ன்ற வார்த்தை வந்து வருமா? பிரபலமாக இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமஸ்ன்ற வார்த்தை தான் வரும். he was famous. மதிய உணவுக்கு பிறகு நாங்க கிளம்புவோம். we will leave டேஷ் லஞ்ச். பிறகு இதுக்கு உங்களுக்கு ஆஃப்டர்ன்றது வருமா இல்ல பிஃபோர்ன்றது வருமா? பிறகு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர்ன்ற வார்த்தை தான் வரும். we will leaveனா வந்து நாங்க கிளம்புவோம். ஆஃப்டர் லஞ்ச்னா வந்து மதிய உணவுக்கு பிறகு. இந்த சட்டையை வந்து துவைக்க வேண்டும். டேஷ் ஷர்ட் நீட்ஸ் வாஷிங். இந்த இதுக்கு உங்களுக்கு திஸ்ன்றது வருமா இல்லை தட்டுன்றது வருமா? இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திஸ்ன்றது தான் வரும். திஸ் ஷர்ட் நீட்ஸ் வாஷிங். திஸ் ஷர்ட்னா இந்த சட்டை நீட்ஸ் வாஷிங்னா வந்து துவைக்கணும் அப்படின்னு அர்த்தம் தருதுங்க. இந்த சட்டைகள் 100% பார்த்தீங்கன்னா தூய பருத்தியால ஆனது. These shirts are 100% dash cotton. தூய இதுக்கு உங்களுக்கு வண்டர்ன்ற வார்த்தை வருமா இல்லை பியூர்ன்ற வார்த்தை வந்து வருமா? தூய இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர்ன்ற வார்த்தை தான் வரும். These shirts are 100% pure cotton. These shirtsனா வந்து இந்த சட்டைகள் பியூர் காட்டன்னா வந்து தூய பருத்தியால் ஆனது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருவீங்க. அவள் இயல்பாகவே அழகாக இருந்தாள். she was dash beautiful. இயல்பாகவே இதுக்கு உங்களுக்கு நேச்சுரலின்றது வருமா இல்லை ஆர்டிஃபிஷியலி அப்படின்ற வார்த்தை வந்து வருமா? இயல்பாகவே இதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேச்சுரலின்ற வார்த்தை தான் வரும். she was naturally beautiful. she wasனா வந்து அவள் இருந்தாள். நேச்சுரலி பியூட்டிஃபுல்னா வந்து இயல்பாகவே அழகாக. மோதிரம் அணிந்து கொண்டு இருக்கிறார். அவர் வந்து மோதிரம் போட்டுக்கிட்டு இருக்காரு. he is dash a ring. அணிந்து கொண்டு இதுக்கு உங்களுக்கு சிங்கிங்ன்றது வருமா இல்லை வியரிங்ன்றது வருமா? அணிந்து கொண்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியரிங்ன்ற வார்த்தை தான் வரும். he is wearing a ring. அந்த கேக்கு நடுவில் வந்து சரியாக சமைக்கப்பட்டு இருக்கிறதா? இஸ் தட் கேக் குக்டு ப்ராப்பர்லி இன் த டேஷ். நடுவில் இதுக்கு உங்களுக்கு கார்னர் அப்படின்ற வார்த்தை வருமா இல்லை மிடில் அப்படின்ற வார்த்தை வந்து வருமா? இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில்ன்ற வார்த்தை தான் வரும். இஸ் தட் கேக் குக்டு ப்ராப்பர்லி இன் த மிடில். இந்த மிடில்னா வந்து நடுவில், ப்ராப்பர்லினா வந்து சரியாக அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. அவரது அலுவலகம் பார்த்தீங்கன்னா 3வது மாடியில் இருக்கு.
ஹிஸ் ஆஃபீஸ் இஸ் ஆன் த டேஷ் ஃப்ளோர். மூன்றாவது இதுக்கு உங்களுக்கு தேர்டுன்றது வருமா இல்லை ஃபர்ஸ்ட்ன்றது வருமா? மூன்றாவது இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்டுன்றது தான் வரும். ஹிஸ் ஆஃபீஸ் இஸ் ஆன் த தேர்ட் ஃப்ளோர். ஹிஸ் ஆஃபீஸ்னா வந்து அவருடைய அலுவலகம். ஆன் த தேர்ட் ஃப்ளோர்னா வந்து மூன்றாவது மாடியில். பல்கலைக்கழகம் அதன் இலக்கை வந்து அடையும். த யூனிவர்சிட்டி வில் ரீச் இட்ஸ் டேஷ். இலக்கு இதுக்கு உங்களுக்கு வென்னுன்றது வருமா இல்லை டார்கெட்ன்ற வார்த்தை வந்து வருமா? இலக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் அப்படின்ற வார்த்தை தான் வரும். த யூனிவர்சிட்டி வில் ரீச் இட்ஸ் டார்கெட். த யூனிவர்சிட்டி வில் ரீச்னா வந்து பல்கலைக்கழகம் அடையும். இட்ஸ் டார்கெட்னா வந்து அதனுடைய இலக்கை. அவன் தினமும் 7 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புறான். He dash home at 7 every day. கிளம்புறான் இதுக்கு உங்களுக்கு லீவ்ஸ்ன்ற வார்த்தை வந்து வருமா இல்லை தென் அப்படின்ற வார்த்தை வந்து வருமா? கிளம்புறான் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீவ்ஸ் அப்படின்ற வார்த்தை தான் வரும். ஹி லீவ்ஸ்னா வந்து அவன் கிளம்புறான். ஹோம்னா வந்து வீடு அப்படின்னு அர்த்தம் தருது. அட் 7 எவ்ரி டேனா வந்து தினமும் 7 மணிக்கு அப்படின்னு அர்த்தம் தருது. அவர்கள் எங்கே வசிக்கிறார்கள்? டேஷ் டு தே லிவ். எங்கே இதுக்கு உங்களுக்கு வேர்ன்றது வருமா இல்லை விச்ன்றது வருமா? எங்கே இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ன்றது தான் வரும். வேர் டு தே லிவ். வேர்னா வந்து எங்கே, டு தே லிவ்னா வந்து அவர்கள் வசிக்கிறார்கள். நாங்க அவனை பொதுவா செல்லப்பேர் வச்சு தான் கூப்பிடுறோம். வி யூஸ்வலி கால் ஹிம் பை இஸ் டேஷ். செல்லப்பேர் இதுக்கு உங்களுக்கு ஹவுஸ்ன்றது வருமா இல்லை நிக் நேம்ன்றது வருமா? செல்லப்பேர் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிக் நேம் அப்படின்றது தான் வரும். வி யூஸ்வலி கால் ஹிம் பை ஹிஸ் நிக் நேம். வி யூஸ்வலி கால் ஹிம்னா வந்து நாங்கள் பொதுவாக அவனை கூப்பிடுறோம். பை இஸ் நிக் நேம்னா வந்து அவனை வந்து செல்லப்பேரால. மேலும் 2 நிமிஷங்களுக்கு வந்து சமையுங்க. குக் ஃபார் எ டேஷ் 2 மினிட்ஸ். மேலும் இதுக்கு உங்களுக்கு வாண்ட்ன்றது வருமா இல்லை ஃபர்தர் அப்படின்றது வருமா? மேலும் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் அப்படின்றதா வரும். குக்னா வந்து சமைங்க. ஃபார் எ ஃபர்தர் 2 மினிட்ஸ்னா வந்து மேலும் 2 நிமிடங்களுக்கு. எனது மற்றொரு சகோதரி பார்த்தீங்கன்னா மருத்துவராக இருக்கிறார். மை டேஷ் சிஸ்டர் இஸ் எ டாக்டர். மற்றொரு இதுக்கு உங்களுக்கு அதர்ன்றது வருமா இல்லை சேம்ன்றது வருமா? மற்றொரு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் அப்படின்றது தான் வரும். மை அதர் சிஸ்டர்னா வந்து எனது மற்றொரு சகோதரி. டாக்டர்னா வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர். இன்னும் கொஞ்சம் காய்கறிகளை வந்து சாப்பிடுங்க. ஹாவ் சம் மோர் டேஷ். காய்கறிகள் இதுக்கு உங்களுக்கு ஃப்ரூட்ஸ்ன்றது வருமா இல்லை வெஜிடபிள்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து வருமா? காய்கறிகள் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் அப்படின்ற வார்த்தை தான் வரும். ஹாவ் சம் மோர் வெஜிடபிள்ஸ். ஹாவ்னா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுங்கள் அப்படின்னு அர்த்தம் தருவீங்க. சம் மோர் வெஜிடபிள்ஸ்னா வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான காய்கறிகளை. வேறு என்ன அவரு சொன்னாரு? வாட் டேஷ் டிட் ஹி சே. வேறு இதுக்கு உங்களுக்கு ஹூன்றது வருமா இல்லை எல்ஸ்ன்றது வருமா? வேறு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்ஸ்ன்றது தான் வரும். வாட் எல்ஸ் டிட் ஹி சே. வாட் எல்ஸ்னா வந்து வேறு என்ன, டிட் ஹி சேனா வந்து அவரு சொன்னாரு. நான் சமையல் அறையில இருந்தேன். ஐ வாஸ் இன் த டேஷ். சமையல் அறை இதுக்கு உங்களுக்கு கிச்சன் அப்படின்றது வருமா இல்லை பெட்ரூம் அப்படின்றது வருமா? சமையல் அறை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் அப்படின்றது தான் வரும். ஐ வாஸ் இன் த கிச்சன். ஐ வாஸ்னா நான் இருந்தேன். கிச்சன்னா வந்து சமையல் அறை. அவர்கள் வந்து காலை உணவை சாப்பிட்டாங்க. தே டேஷ் தேர் பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிட்டாங்க இதுக்கு உங்களுக்கு வென்னுன்றது வருமா ஏட்டுன்றது வருமா? சாப்பிட்டாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏட்டுன்றது தான் வரும். தே ஏட் தேர் பிரேக்ஃபாஸ்ட். தே ஏட்னா வந்து அவங்க சாப்பிட்டாங்க. தேர் பிரேக்ஃபாஸ்ட்னா வந்து அவங்களுடைய காலை உணவை. என் மனைவி வந்து கர்ப்பமா இருக்கா. மை டேஷ் இஸ் பிரெக்னன்ட். மனைவி இதுக்கு உங்களுக்கு சிஸ்டர்ன்றது வருமா இல்லை ஒய்ஃப்ன்றது வருமா? மனைவி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃப்ன்றது தான் வரும். மை ஒய்ஃப் இஸ் பிரெக்னன்ட். உங்களுக்கு இத்தாலிய உணவுகள் வந்து பிடிக்குமா? டு யூ டேஷ் இத்தாலியன் ஃபுட். பிடிக்குமா இதுக்கு உங்களுக்கு லைக்ன்றது வருமா இல்லை நோன்றது வருமா? பிடிக்குமா இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக்ன்ற வார்த்தை தான் வரும். டு யூ லைக் இட்டாலியன் ஃபுட். டு யூ லைக்னா வந்து உங்களுக்கு பிடிக்குமா? இட்டாலியன் ஃபுட்னா வந்து இத்தாலிய உணவு. வேகமா அருகில் இருந்த மரத்துல நான் ஏறினேன். ஐ குயிக்லி டேஷ் எ நியர்பை ட்ரீ.
ஏறின இதுக்கு உங்களுக்கு கிளைம்டுன்றது வருமா இல்லை சான்றது வருமா? ஏறின இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைம்டுன்ற வார்த்தை தான் வரும். ஐ குயிக்லி கிளைம்டுனா வந்து நான் வேகமாக ஏறினேன். என் நியர்பை ட்ரீனா வந்து அருகில் இருந்த மரத்தில். இந்த சில எளிய விதிமுறைகளை வந்து பின்பற்றுங்க. டேஷ் திஸ் ஃபியூ சிம்பிள் ரூல்ஸ் பின்பற்றுங்க இதுக்கு உங்களுக்கு ஹார்டுன்றது வருமா இல்லை ஃபாலோன்றது வருமா? பின்பற்றவும் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோன்ற வார்த்தை தான் வரும். ஃபாலோ திஸ் ஃபியூ சிம்பிள் ரூல்ஸ். ஃபாலோனா வந்து பின்பற்றுங்க. திஸ் ஃபியூ சிம்பிள் ரூல்ஸ்னா வந்து இந்த சில எளிய விதிகளை. இந்த உண்மையை யாரும் மறுக்க முடியாது. நோ ஒன் கேன் டேஷ் திஸ் ஃபேக்ட். மறுக்க முடியாது இதுக்கு உங்களுக்கு டினை அப்படின்றது வருமா இல்லை அக்செப்ட் அப்படின்றது வருமா? மறுக்க முடியாது இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டினை அப்படின்ற வார்த்தை தான் வரும். நோ ஒன் கேன் டினை திஸ் ஃபேக்ட். நோ ஒன் கேன் டினைனா வந்து யாரும் மறுக்க முடியாது. திஸ் ஃபேக்ட்னா வந்து இந்த உண்மையை. நீ கவனமாக இருக்கணும். யூ மஸ்ட் பி டேஷ். கவனமாக இதுக்கு உங்களுக்கு சம்ன்றது வருமா இல்லை கேர்ஃபுல் அப்படின்றது வருமா? கவனமாக இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேர்ஃபுல் அப்படின்ற வார்த்தை தான் வரும். நான் உனக்கு மதிய உணவு வாங்கி தரேன். ஐ பை யூ டேஷ். மதிய உணவு இதுக்கு உங்களுக்கு டின்னர்ன்றது வருமா இல்லை லஞ்சுன்றது வருமா? மதிய உணவு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லஞ்சுன்ற வார்த்தை தான் வரும். ஐ பை யூ லஞ்ச். ஐ பை யூனா வந்து நான் உனக்கு வாங்கி தரேன். லஞ்ச்னா வந்து மதிய உணவு. என் பொருட்களை தொடாதேன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். ஐ டோல்ட் யூ நாட் டு டச் மை டேஷ். பொருட்கள் இதுக்கு உங்களுக்கு திங்ஸ்ன்றது வருமா இல்லை காருன்றது வருமா? பொருட்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ்ன்ற வார்த்தை தான் வரும். ஐ டோல்ட் யூ நாட் டு டச் மை திங்ஸ். ஐ டோல்ட் யூனா வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன். நாட் டு டச் மை திங்ஸ்னா வந்து என்னுடைய பொருட்களை தொடாதேன்னு. 2 மாதங்களுக்கு முன்பு எங்களுக்கு திருமணம் நடந்தது. We got married 2 months ago. முன்பு இதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ன்றது வருமா இல்லை அகோன்றது வருமா? முன்பு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகோன்ற வார்த்தை தான் வரும். We got married 2 months ago. We got marriedனா எங்களுக்கு திருமணம் ஆச்சு. 2 months agoனா வந்து 2 மாதங்களுக்கு முன்பு. மழை வந்து பெய்ய தொடங்கியது. இட் ஸ்டார்டட் டேஷ். மழை பெய்ய இதுக்கு உங்களுக்கு டு ரைன்ன்றது வருமா இல்லை டு அரைவ் அப்படின்றது வருமா? மழை பெய்ய இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டு ரைன் அப்படின்றது தான் வரும். மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.